100%ல 80% ஆஃப் த பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் லட்சக்கணக்கான ரூபாயில ஸ்டார்ட் பண்ணிட்டு, அவங்க தெருவுல உள்ளவங்க, அவங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல உள்ளவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வாங்கினா போதும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா, நீங்க வந்து 25% ஆஃப் த கேபிட்டல வந்து மார்க்கெட்டிங்க்குன்ட்டு ஒதுக்கி இருக்கணும். உங்கள் பிஸ்னஸ்க்கு 50% ஆஃப் த நியூ கிளைண்ட்ஸு நியூ கஸ்டமர் வாக்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மூலயமா தான் கிடைப்பாங்க. நிறைய மார்க்கெட்டிங் ஐடியாஸ்லாம் இருக்குது. ஆனால் நான் சொல்கிற இந்த 3 மார்க்கெட்டிங் ஐடியாஸ் தான் ரொம்ப எஃபெக்டிவானது. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஆன்லைன் அட்வர்டைசிங். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் யார் ட்ரெண்டாக இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு உங்களோட ப்ராடக்ட், உங்களோட சர்வீசஸை ப்ரொமோட் பண்ணலாம். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. இது வந்து நீங்கள் உங்களுடைய பர்சனல் பிராண்டிங் மூலியமாகவும் உங்களுடைய பிஸ்னஸ் பிராண்டிங் மூலியமாகவும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். ஆன்லைன் அட்வர்டைசிங், நீங்கள் கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் மூலியமாக நீங்கள் பே பண்ணி ப்ரொமோட் பண்ணலாம். ஈஸி மெத்தட் அண்ட் எஃபெக்டிவ் மெத்தட் இதுதான்.